எல்லாருக்கும் வணக்கங்க. முதல் வந்து உங்க எல்லாரையும் வந்து இப்போ 2 நாள் இவ்வளவு ஆக்டிவா வந்து நான் இந்த கோர்ஸ்ல தான் நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன். அது நான் வந்து எல்லாரும் இவ்வளோ ஆக்டிவ், ஆக்சுவலி புக் வாங்கின என்னை விட 10 மடங்கு ஆக்டிவா எல்லாம் இருந்திருக்குங்க. அது வேணா உண்மை. ஏன்னா நான் தெரியாதனும் அந்த புக் வாங்கினதுனால சார்ட்ட ஒரு 2-3 தடவை வந்து பேச வேண்டியதாகிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸ் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே இந்த அளவுக்கு வந்து நமக்கு கிளியராக அந்த கான்செப்டை வந்து எளிமையாக சொல்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ப்ரௌட் அக்கேஷனாக இதை நம்ம ஃபீல் பண்ணலாம். இட்ஸ் அ ப்ரௌட் மொமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் சொல்கிறத உலகத்தை கூட நம்ம சொல்லலாம் வந்து இந்த ஈச்சிங் பயிற்சி வந்து தமிழில் முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து சார் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குது. இது பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நமக்கு எல்லாருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருந்தால் கேட்டாங்க, சார் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு. என்னமோ நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அம்மா இந்த பேரை கேட்டால உடனே ஜாயின் பண்ணிடுங்கம்மா அப்படின்ட்டு. ஆனால் நானாச்சும் ஒரு 3 இயர்ஸ் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் என்னை விட சீனியர்ஸாக முதல் ஜாயின் பண்ணவங்கலாம் இன்னும் 2-3 வருஷம், அதாவது 4 இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோர்ஸுக்கு. இதே மாதிரி இந்த கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதாவது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட்ஸாக இருக்குது. இருந்தாலும் வந்து நான் இன்னைக்கு 2 நாள் அப்சர்வ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நமக்கு வந்து அதை அப்ரோச் பண்ணுறது எப்படியாது ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து இப்போ 64 ஹெக்ஸாகிராம் வந்து நான் கூட பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை, ஒரே மாதிரி. ஆனால் அதை எளிமைப்படுத்தினார். அது எப்படி இந்த எலிமெண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து அதை எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அபோவ், அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் ரொம்ப கிளியராக வந்து பேரிங் பண்ணி கொடுத்தாரு. பேருக்கு அதுக்கு ஆப்போசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட் கூட மற்றதை கம்பேர் பண்ணி அந்த அப்ரோச் எக்ஸலன்ட் சார். உண்மையிலே வந்து அது ரொம்ப சென்டிமெண்ட். அது நாம் பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன் அது என்னமோ போயிட்டே இருக்குது. பட் யூ மேட் இட் வெரி 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 சிம்பிள் சார். எக்ஸலன்ட் சார். தட் இஸ் ஆக்சுவலி அது வந்து நம்ம மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சார் வந்து சிம்பிள் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நம்ம அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா திருப்பி நம்ம வந்து வி ஹேவ் டு திருப்பி அந்த எலிமெண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஐ திங்க் நம்ம வந்து ஓரளவு சக்ஸஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த எலிமெண்ட்ஸ் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க. யார் யார் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் உங்க எல்லாருமே வந்து இன்னும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னால் கொஞ்சம் பண்ண முடியாது, நான் வயசாயிடுச்சு. அதனால் உடனே எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே மாதிரி இந்த கோர்ஸை வந்து நம்ம நீங்கள் யூடியூப்பில் கூட நான் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒரு கண்டென்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் அந்த புக்கு வாங்கணுன்னா அவர்கிட்ட ஒரு சின்ன ஆசீர்வாதம் மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஒரு பிரிண்டிங் கூட காமிச்சேன். அது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த புக் தானே அப்படின்ட்டு அதை ஆக்சுவலி கொண்டு வரலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் ஹெவியாக பெருசாக இருக்குது புக்கு. அது நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகம். அதுக்கப்புறம் தான் இந்த புக்ஸு நான் வாங்கினேன். ஆனால் இப்போ சார் இதை வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸை நம்ம வந்து நம்ம படித்தா கூட உண்மையிலே இந்த அளவுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் வெறும் புக்ஸை வச்சு அதாவது எதையுமே நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது. ஒரு கோர்ஸ் லைக் திங், அதுவும் இந்த மாதிரி ஒரு 3000 இயர்ஸ் பேக் உள்ள ஒரு கோர்ஸு, 4000 இயர்ஸ் பேக்ஸ் உள்ள கோர்ஸை வந்து நமக்கு வந்து அதை ஒரு சிஸ்டமாக ஒரு சிலபஸ் மாதிரி ஏற்று நடத்தி நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து செட் பண்ணி அதுக்கு அழகாக அந்த 3 புக்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு. கோடி நன்றிகள் சார். அந்த மெட்டீரியல் வந்து வெரி வெரி வேல்யூபிள் மெட்டீரியல் வாட் வி ஆர் ஹேவிங் ரைட் நவ். அந்த மெட்டீரியல் வந்து இப்போ சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஏன்னா நம்ம வந்து உண்மையில யாருக்காவது தலை சுத்தம்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கை படிச்சுங்க. புக்கு போட்டீங்க வெல்மேன் அவருடைய பேரில் போட்டிங்கன்னா உடனே இது வந்துடும். சுத்தமாக அது வந்து ஒன்றுமே புரியாது. ஆனால் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு அந்த ஃபவுண்டேஷன் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இஃப் யூ கெட் த ஃபவுண்டேஷன் ஃபர்தர் பில்டிங் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்கு இன்னைக்கு சார் ஈச்சிங்கில் கொடுத்துருக்காரு. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து சார் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு மாபெரும் கல்வியை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போது நம்ம வந்து கரஸ்பாண்டன்ஸாக அவருக்கு வந்து ஒரு குருதட்சணை மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம கொடுக்குற பரிசுகளோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இந்த கல்வியை நம்ம கற்றுக்கிட்டது வந்து நாம் நல்லா புரிஞ்சு நம்ம அதை உணர்ந்து
அதை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய ஒரு மனம் விருப்பம். அதை நம்ம எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த வயசான காலத்தில் நானே நினைக்கும் போது யங்ஸ்டர்ஸ்லாம் நிச்சயமாக நீங்கள் தான் நினைக்கணும். பல குருநாதர்களை நம்ம சந்திக்கிறோம். நிறைய பேர் பல கோர்சஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ அந்த குருநாதர்கள் நமக்கு வந்து வழி காட்டியாக வந்து சில பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ வழி நடத்துவர் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்பேற்பட்ட வழி நடத்துடைய குருவுக்கு நம்ம வந்து சரணடைஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் உண்மையாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். பல நேரத்தில் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது. இப்போ இந்த ஈச்சிங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியலை, அந்த அளவுக்கு போச்சு. மடற்கல்வி அப்படின்னு சொல்லும்போது நான் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது தான் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு கடந்த இத்தனை வருஷமா அப்படின்ட்டு. இப்போ ஈச்சிங் வந்து இட்ஸ் கோயிங் டு ரியலி மேக் எ கிரேட் டர்புலன்ஸ் இன் அவர் சொசைட்டி ஆர் இன் அவர் ஃபீல்டு, ஆல்டர்னேட்டிவ் ஃபீல்டு. மேபி நம்ம எல்லாரும் வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து இதை கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து இன்னும் வந்து நல்லா நமக்கு வந்து இந்த கல்வி வந்து நல்லபடியாக சேரணும். ஸ்பெஷலி யங்கர் ஜெனரேஷன் போய் சேரணும். நம்ம எல்லாரும் வந்து சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த குரூப்பில் யங் குரூப்பில் வந்து ஒரு 60 பேர் இருக்கிறோம்னா 60 பேர் அப்படியே மெயின்டைன் ஆகணும். எல்லாருமே வந்து யங்காகவே இருக்கணும், எனர்ஜியாகவே இருக்கணும். அதுதான் சாருடைய எதிர்பார்ப்பு. அதாவது அது முடிச்சோடனே சில பேர் சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்டாக எங்கே போயிட்டோன்னு தேடணும் அதுக்கப்புறம். அப்படியெல்லாம் இல்லாமல் நமக்கு இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் வி ஆர் யூனிக். நம்ம இந்த தமிழ்நாட்டில் இப்போ எடுத்தோம் நம்ம வந்து யூனிக். அதனால் இந்த குழுவில் நம்ம ஃபர்தர் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த யங்காக இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு ஆசை. இது நம்முடைய குருநாதருடைய ஆசை கூட தான். அதே மாதிரி இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஈச்சிங் பயிற்சி வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன் நம்ம விஜயலட்சுமி மேடம் அங்கே சன் மேரேஜுக்கு போயிருந்தோம். சாரை பார்த்தேன். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஒரு கல்விக்காக வந்து கிரேட் எனர்ஜி டீமில் வந்து அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 1 month எக்ஸலண்ட்டாக கம்ப்ளீட்டாக அவருக்கு கோஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப அதை வந்து எப்படி அவருக்கு ரொம்ப கவலைப்பட்டார், ரொம்ப வளர்த்து எடுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த கிரேட் எனர்ஜி டீம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. மேடம் இன்க்ளூடிங் மேடம் எக்ஸலண்ட்டாக எல்லோரும் பண்ணியிருக்கீங்க. நல்ல புக்ஸு வெளியே வந்திருக்குது. எக்ஸலண்ட்டான இன்றைக்கி கோர்ஸ் முடிந்தது. இறைவனுடைய பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் வேணும், யூனிவர்சல் பிளஸிங்ஸு. தேங்க் மெனி மோர் சக்ஸஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.